ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்திருக்க கோவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வடபழனி முருகன் கோவில் தாங்க. வடபழனி அப்படின்னாவே முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸ். இது நடிகர்கள்லாம் அதிகமாக இங்கே தங்கியிருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு அதிகமாக வருவாங்க. அதனாலேயே இந்த கோவில் மக்களிடத்தில் பிரபலமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோவில் 1820ஆம் வருடம் தான் புதுப்பிக்கப்பட்டு ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது 1890ஆம் வருடம் ஒரு ஓலை குடிசையில் தான் கோயில் இருந்திருக்குது. இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஒரு வருஷத்தில் 7000 பேருக்கு மேலே இங்கே திருமணம் செய்து கொள்கிறாங்க. இந்த கோயில் தலப்புராணத்தில் முருக பக்தராக இருந்த அன்னசாமி நாயக்கர் அப்படிங்கிறவர் இந்த ஒரு சின்ன கொட்டையை தான் இந்த கோயிலை ஆரம்பத்தில் வச்சுருந்துருக்காரு. அவரோட சொந்த வழிபாட்டுக்காக வச்சுருக்காரு. அதற்கப்புறமா அதில் பார்த்திங்கன்னா ஒரு வண்ணப்படம் முருகரோட படத்தை வச்சு சாமி கும்பிட்டு வந்திருக்கிறாரு. அவர் தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்ததாகவும், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வயிற்று வலி தீர்வதற்கு திருத்தணி திருப்பூர்லாம் போய் முருகனை வழிபட்டு இருக்கிறாரு. அதற்கப்புறம் போகும்போது ஒரு சாது சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துலையே ஒரு முருகன் படத்தை வச்சு சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதன்படி அங்கே முருகரோட படத்தை வச்சு அவர் வழிபட ஆரம்பித்தார். அதற்கப்புறம் அவருக்கு அருள் வாக்கு சொல்கிற சக்தியும் வந்திருக்குது. அவர் சொல்கிறதெல்லாம் நடந்ததுனால மக்கள் எல்லாம் வேலைவாய்ப்பு பிரச்சனை, நோய் தீருதல் போன்றதுக்காண்டி அவர்கிட்ட அருள் வாக்கு கேட்டிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பேர் அன்னசாமி தம்புரான் அப்படின்னு அவர் அழைக்கப்பட்டிருக்காரு. அதற்கு பிறகு அவரோட சீடரான ரத்தினசாமி செட்டியார் என்பவரால் 1865ஆம் வருடம் தென்பழனியில் உள்ள சிலை போல் இங்கே ஒரு சிலை கட்டப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்னசாமி செட்டியாரோட கனவுல அன்னசாமி தம்பிரான் தோன்றி தன்னை போலவே குறி சொல்லணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரும் குறி சொல்லி அதற்கப்புறம் மக்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதான் இந்த கோயிலை பற்றின வரலாறு. இந்த கோயில் மிக அழகாக இங்கே இருக்குது. இந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நினைச்சது நிறைவேறும் அப்படிங்கிறது மாதிரி மக்கள் நம்புகிறாங்க. அதனால் கூட்டம் அதிகமாகவே இருக்குது. நிறைய பேர் முடியிறக்கிட்டு காணிக்கை செலுத்திட்டு போய்கிட்டுருக்காங்க. உங்களுக்கும் இந்த கோயிலுக்கு போயிருந்தெல்லாம் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வழிபாடு அதிகாலை 5:30 தொடங்கி நைட்டு மதியம் 12 மணி வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் மாலை 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.